கைகூடும். ஞானம் என்பது என்ன? சன்மார்க்கத்தை அறிந்து கொள்வதே ஞானமாகும். அது சன்மார்க்கம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதே சன்மார்க்கமாகும். பசி ஆற்றுவித்தல், மகிழ்மொழி பேசுதல், புலால் மறுத்தல், உயிர்கொலை தவிர்த்தல், இனிமையாக பார்த்துதல், தூய்மையாக நடந்து கொள்ளல், இதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்பதற்கு விளக்கம் என்னன்னு கேட்டான். உன்னை நீ பேசப்பட்ட பேச்சியால் பிறர் மனம் புண்பட்டதா? புண்பட்டால் துன்மார்க்கம். நீ பேசப்பட்ட பேச்சியல் மகிழ்ச்சி உண்டு பண்ணால் அது சன்மார்க்கம். இன்று அன்னதானம் செய்தோம், ஒருவருக்கு அன்னதானம் செய்தோம், ஒருவருக்கு பசியாட்டி வைத்தோம், அது சன்மார்க்கம். பசியாற்றக்கூடிய வாய்ப்பில்லை என்றால் அதுவே பலகீனமாகும். பசி எண்ணம் இருக்கு, பசி எண்ணம் இருக்கு, பணம் இல்லை. அதுதான் வாசான் பார்ப்பான். அகத்தீஷா, நான் அன்னதானம் செய்ய ஆசைப்படுகிறேன் ஐயா, ஏழையிலே மக்களுக்கு பசியாற்ற நினைக்கிறேன், அதுக்குரிய பொருள் எனக்கு பொருள் வேண்டும் என்று ஆசானை கேட்டால் அவர் தருவார். நாம் புண்ணியவனாகிறதுக்கும் அவர் செய்வார், பொருளையும் தருவார். ஆகவே ஆசான் அகத்தீசன் பூஜை செய்தும் நான் இப்போது தவறிலிருந்து பேசுகிறேன். ஒரு சில நாளைக்கு எனக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இங்கே தவறி இருப்பேன். பிறகு நான் வெளியில் வரப்போகிறேன். எனக்கு வயது 70 ஆகிவிட்டது. 70 வயதில் தான் அந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அது தனியறையிலிருந்து தவம் இருக்கிறேன். ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களில் வெளி வருவேன். அப்போ அன்பர்களிடம் பார்க்கிறேன். ஆகவே நான் மேற்கொண்ட தவம் வந்து நாட்டு நன்மைக்காக. இப்போ நான் தவம் செய்கிறேன், எதுக்கு நான் எளிய மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் செய்ய வேண்டும். எளிய மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் செய்ய வேண்டும். நான் அடியேன் வந்து நாட்டு மக்கள் சேவை செய்ய அருள் செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் சேவை செய்ய அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வருகிறேன். அதான் தவம். தவம் என்பதே பிற உயிருக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவதே. தவம் என்பதே ஓம் அகத்தியத்தினுடைய போட்டு சொல்லுவதுதான். அதான் தவம். அப்போ மூச்சு காட்டை கட்டுவதோ, காட்டுக்கு சொல்வதோ, காவியோடு கட்டுவதோ தவம் இல்லை. அகத்தீச நாமத்தை சொல்வதே தவம். பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தாலே தவம் வந்து விட்டது என்று பொருள். புலால் உண்ண மாட்டேன் என்று சொன்னாலே தவம் வந்து விட்டது பொருள். இன்று முதல் பிறர் மனம் மகிழும்படி பேசுவேன் என்று சொல்வதே தவமாகும். தவம் என்பதற்கு இதான் உபாயம். ஆகவே எல்லா அன்பர்களும் அன்பர் கே ஜீவா அவர்கள் பாட இருக்கிறார்கள்.